ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, இந்த நாள் உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்த பொன்னான நாளாக அமையட்டும். இத்தனை வருடங்களாக நீ ஏங்கி ஏங்கி காத்திருந்தது இன்னும் கொஞ்சம் நாட்களில் உன்னை தேடி வரப்போகிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாய், அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே. என்னை போல் ஒரு குழந்தை பெற வேண்டும் என்று தான் நீ ஆசைப்படுகின்றாய். அதற்காகவே நிறைய விரதங்களும் பூஜைகளும் மேற்கொள்கின்றாய். உன் இத்தனை நாள் காத்திருப்பிற்கும் நம்பிக்கைக்கும் பலன் கிடைக்கும் காலம் இது. நீ எதையும் நினைத்து கலங்காதே. எந்த பாரமும் உன் தோளில் இல்லை. நீயாக மனதை அலட்டிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு நன்மையாகவே நான் செய்கின்றேன். இந்த முழு பிரபஞ்சமும் என் கையில் உனக்கு இருக்கின்றது. இதில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களிலும் பூரண உரிமையும் உண்டு. அமைதியாகச் சொல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை யாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். இதோ பார் குழந்தையே, இந்த உலகம் எதையாவது சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். இந்த உலகம் எதையாவது சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். அதையெல்லாம் மனதில் ஏற்றுக்கொண்டு புலம்பினால் நியாயமில்லை. உன்னுடைய கஷ்டங்களை என்னிடம் ஒப்படைத்து விடு. எதை எப்படி முடித்தால் நல்லது நடக்கும் என்று எனக்கு தெரியும். நீ கேட்பதையெல்லாம் நான் தருவதில்லை. ஆனால் ஒரு பொழுதும் உன் தேவையை கொடுக்க நான் தயங்கியதும் இல்லை. அதனால் எதையும் யோசிக்காமல் நான் தருவதை ஆனந்தமாய் அனுபவித்து என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிந்தது. இதில் பல விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருக்கும். நிச்சயமாக இன்று நடந்தவை எல்லாம் உன் வாழ்வில் மிகவும் நல்லது என்பதை காலம் உனக்கு புரிய வைக்கும். இனி வரும் நாட்கள் உன் இல்லத்தில் செல்வமும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் குறையாது. லட்சுமி கடாட்சம் பொங்கும் நாளாக அமையும். இப்பொழுது நான் உனக்கு வாக்களிக்கின்றேன். எந்த வரம் கிடைக்க வேண்டும் என்று நீ இத்தனை காலம் தவம் கிடந்தாயோ, எது உன்னிடமில்லை என்று பிறர் உன்னை ஏளனமாக செய்து காயப்படுத்தினார்களோ, எது கிடைத்தால் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ, அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். இத்தனை காலம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்து விட்டாய். இன்னும் சற்று காலம் என்மேல் நம்பிக்கை வைத்து காத்திரு. நான் கொடுத்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என் குழந்தை. உன்னிடம் நான் எப்போதும் கூறிக்கொண்டிருப்பது இரண்டே விஷயங்களை மட்டும்தான். ஒன்று பிரார்த்தனை செய், மற்றொன்று தியானம் செய். இவை இரண்டையும் நீ சரியாக கடைபிடித்து வந்தாயானால் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதை விட மிக அழகாக மாறும். நீ எண்ணும் எண்ணம் எல்லாம் ஈடேறும். ஏன் இந்த இரண்டு விஷயங்களை உன்னை செய்ய சொல்கிறேன் என்றால், பிரார்த்தனை என்பது நீ கடவுளுடன் பேசுவது. தியானம் என்பது கடவுள் பேசுவதை கவனிப்பது. இவ்விரண்டையும் நீ பின்பற்ற துவங்கும் பொழுது நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் நிறைந்து இருப்போம். இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு தீய சக்திகளும் எதிர்மறையான நிகழ்வுகளோ உன்னை நெருங்காது. இறைவனுக்குள் உன்னையும் உனக்குள் இறைவனையும் உணர்ந்த மனதில் தேவையற்ற பயம் நீங்கி தெளிவும் அமைதியும் நிலைத்திருக்கும். இத்தனை காலம் நீ இவற்றை பின்பற்றாமல் இருந்தாலும் பரவாயில்லை. இன்று முதலே துவங்க ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். நீ உன் வாழ்வில் உன்னால் முடிந்த நற்செயல்களை செய்து வந்தால் போதும். நான் உனக்கு கை கொடுக்க தயாராக இருக்கின்றேன். யாரையும் வெறுக்காதே. ஏனென்றால் நீ செலுத்தும் வெறுப்பு என்றைக்காவது ஒரு நாள் உன்னிடமே திரும்பி வருவது உறுதி. எனவே அனைவரிடமும் அன்பு செலுத்த. நிச்சயம் அந்த அன்பு உன்னிடமே ஒரு நாள் திரும்பி வரும். எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களை தரும். கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுத்திடும். மனித மனம் இடைவிடாத எண்ணங்களை நெசவு செய்து கொண்டிருக்கும். வலை பின்னிக் கொண்டிருக்கும். மனம் சற்று சூட்சமமானது.
மனம் தன்னிலிருந்து விஷயங்களை உருவாக்கி தன்னை சுற்றி பின்னிக்கொள்ளும் தன்மை உடையது. மனதை அலைப்பாய விடாதே. எப்பொழுதும் உன் மனதில் நான் சிந்தனைகளை விதைத்துக் கொண்டே இரு. பிரார்த்தனை மற்றும் தியானம் இவ்விரண்டையும் நீ பின்பற்றும் பொழுது எந்தவிதமான மனக்கெடல்களும் இன்றி உன் மனம் உன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். உன் மனம் எப்பொழுது உன் வசமாகிறதோ அப்பொழுதே உன் வாழ்க்கையும் உன் வசமாகும். எல்லா நிலைமைகளிலும் நிதானமாய் அமைதியாக இரு. எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது. எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல் இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் காரணம் உண்டு. அதனால் நீ அமைதியாக இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இப்பொழுது மலை போல் பிரச்சனை உன்னை கலங்கடித்துக் கொண்டு இருப்பதாக நீ நினைக்கிறாய். இந்த நிலை மாறுமா, இல்லை இப்படியே இருந்து விடுவோமா என்றெல்லாம் யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். இது உன்னுடைய சோதனை காலம். பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு தான் இருக்கின்றாய். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் இந்த நிலையும் நிரந்தரமில்லை என்ற நிதர்சனமான உண்மையை நீ மறுக்க முடியாது. இப்பொழுது நீ சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகள் முதலில் உன்னால் தாங்க முடியாததாக தோன்றும். பின் பரவாயில்லை போல இருக்கும். இன்னும் சற்று காலம் கடந்தால் கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும். இருதயம் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். மலை போல் வந்து பனி போல் விலகும். என் அன்பு குழந்தையே, வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே அதை பயன்படுத்திக்கொள். ஏனென்றால் நீ யோசித்து பார்த்து முடிவு எடுப்பதற்குள் காலமும் கடந்திருக்கும். உனக்கான வாய்ப்பும் நழுவி போயிருக்கும். அப்பொழுது வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை. ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு கடினமாக உள்ளது என நினைக்காதவர்கள் மிக குறைவு என்ற சொல்லலாம். அந்த கடினமான வாழ்க்கையை எளிதாக மாற்றுவது நம் கையில்தான் உள்ளது. அதற்கான முயற்சியை நாம் விடாமுயற்சியுடன் செய்யும் பொழுது இன்று இல்லை என்றாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அதன் பலனை நீ அடைந்தே தீர்வாய். மகிழ்ச்சியும் சோர்வும் சோகமும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அவற்றில் எதையும் நாம் தவிர்க்க முடியாது. என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதே வாழ்க்கை உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது. நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. கழிவுகளை வம்புக்கு இழுக்கும் ஒரே பறவை காகம்தான். ஆனால் கழுகுக்கு காகங்களை எதிர்த்து ஒருபொழுதும் சண்டை போடுவதில்லை. மாறாக கழுகு உயர உயர மேலே பறந்து செல்லும். அப்போது காகம் உயரச் செல்லும் பொழுது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானாக கீழே வந்துவிடும். அதுபோல உன் நிலை கண்டு கேலி கிண்டல் செய்யும் யாரையும் நீ கண்டு கொள்ளாமல் உன் இலக்கில் குறிக்கோளாக இருந்து வாழ்வில் உயரச் சென்றால் உன்னை கேலி செய்த சில்லறைகள் எல்லாம் தானாக சிதறிவிடும். கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும். என்னை நம்பி என்னிடம் நீ ஒப்படைத்த வேண்டுதல்கள் யாவும் ஒன்று விடாமல் கட்டாயம் நிறைவேறும். இது இந்த நாளில் நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இந்த அப்பன் முருகனின் வார்த்தையை கேட்ட உன் வாழ்வில் நிச்சயம் நன்மைகள் நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதானே நடக்கும். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா போற்றி. நன்றி. வணக்கம்.